ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் 10வது சர்க்கம். அங்கே ராவணனது அந்தப்புரத்தில் புஷ்பக விமானத்திற்குள் நுழைந்து அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டு ஆச்சரியத்துடன் வியப்படைந்த அந்த ஹனுமார் மேலே என்ன செய்தார் பார்க்கலாம். அங்கே ஹனுமார் பூலோகத்தில் எங்கும் கண்டிராத அளவிற்கும் யாராலும் சிருஷ்டி செய்ய முடியாத அளவிற்கும் தேவலோகத்தில் மட்டுமே இருக்க தகுந்ததாய் உள்ள சிரேஷ்டமான உயர்ந்ததான வைர வைடூரிய மணிகளால் அலங்கரிக்கப்பட்டதும் சிறந்த ஆசனங்களோடு விலை மதிக்க முடியாததாயும் இரத்தினங்களால் ஜுவலிப்பதாயும் இருக்கின்ற வெண்மையான கட்டிலை கண்டாராம். உலகத்தில் இப்படி ஒரு ஆசனமும் உண்டா? இப்படி ஒரு செம்மையான வேலைப்பாடுடன் கூடிய ஒரு வஸ்துவும் உலகத்தில் இருக்கிறதா என்று வியப்படையும் அளவிற்கு உயர்ந்ததாக சூரியன் போல் ஜுவலிக்கின்ற அந்த கட்டிலை அந்த வானர சிரேஷ்டர் கண்டாராம். அங்கே அந்த கட்டிலின் ஒரு புறத்தில் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு வெண்மை நிறத்துடன் கூடிய ஒரு குடையையும் கண்டாராம். வாசனை மிகுந்த புஷ்ப சரங்களால் அலங்கரிக்கப்பட்டதும் வெண் சாமரங்களை கையிலேந்திய ஸ்திரீகளால் வீசப்பட்டு கொண்டும் பலவிதமான வாசனைகளால் நிரம்பியதும் மேன்மையான மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டதுமாகிய அந்த கட்டிலை கண்டாராம். அங்கே அந்த லங்கேஸ்வரனான ராவணன் நறுமணம் கமழும் சிவப்பு சந்தனத்தால் சரீரம் முழுதும் பூசப்பெற்று ஆகாசத்தில் மின்னல்களுடன் அந்திகால சிகப்புடன் மேகம் போல் ஆகாயம் மேகத்தை எப்படி அலங்காரமாய் கொண்டதோ அதுபோல் பலவித ஆபரணங்களை அலங்காரமாய் கொண்டவனாகவும் கரிய மேகம் போன்றவனாகவும் சிறந்த வஸ்திரங்களுடன் கூடியவனாகவும் வேண்டிய ரூபமெடுக்கவல்ல அந்த ராவணன் பெரிய மலை போன்று அந்த கட்டிலின் நடுவில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருப்பதை அந்த வானர சிரேஷ்டர் கண்டாராம். ஸ்ரீமானான வானர சிரேஷ்டரே அந்த சீரும் பாம்பு போல் இருக்கும் அந்த ராவணனை ஒரு நிமிடம் பயந்தவர் போல் மனம் மருகி கண்டாராம். வியப்புடன் பார்த்தாராம். பலவித படிகளிலும் உப்பரிகைகளிலும் ஏறி ஏறி அந்த வானர வீரர் ராவணனை விதவிதமாக எப்படி இருக்கிறான், எப்பேற்பட்டவன் என்ற அவனுடைய பராக்கிரமத்தையும் அவனுடைய செல்வத்தையும் மலை போன்று உறங்கிக் கொண்டிருந்த அந்த ராட்சச வீரனை அந்த வானர சிரேஷ்டர் உற்று பார்த்தாராம். அந்த ராவணனுடைய சரீரமானது பெரிய மலை போலவும் இருந்ததாம். பொன்னால் செய்த தோல் வலைகளுடையதும் இந்திரனுடைய துவஜம் போன்றதும் நீண்டதுமான அவனது கைகளையும் தோல் பலத்தையும் கண்டாராம். தேவர்களோடு சண்டையிட்டு ஐராவதம் தேவேந்திரனுடைய படை யானையான ஐராவதத்தின் தந்தங்களால் கூறி கிழிக்கப்பட்ட சதையுடன் கூடிய தழும்புகளுடன் தோளில் ஏற்பட்ட வீர தழும்புகளுடன் வஜ்ராயுதம் உராய்ந்த பருத்த தோள்களுடன் விஷ்ணு சக்கரத்தினாலும் பிளவுண்ட பருத்த தோள்களுடன் அவன் சுகமாக உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டாராம். ஏதோ 5 தலை சர்ப்பம் போலவும் இரு பக்கமும் அந்த 10 தலை ராவணனுடைய கரங்கள் பெரிய பலத்துடனும் ஆபரணத்துடன் திகழ்வதை பார்த்தாராம். மந்தரமலையில் எப்படி பாம்புகள் சுருட்டிக் கொண்டும் நீண்டு கொண்டும் படுத்து உறங்கிக் கொண்டிருக்குமோ அப்படி செம்மையான சிவந்த சந்தனத்தால் பூசப்பட்ட கரங்களில் உத்தமமான அவனுடைய பத்னிகளுடன் அவன் தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டாராம். எப்படி மந்தர மலையானது கொடி முடிகளுடன் அலங்காரமாக திகழ்மோ அப்படி கம்பீரத்துடன் தன் பத்தினிகளுடன் ஒரு மலை போலவே அவன் தோன்றினானாம். அப்படி அந்த ராவணேஸ்வரனை நெருங்கி உற்று நோக்கிய ஹனுமாரிடம் அவனது தேகத்திலிருந்து பலவிதமான பூக்களின் வாசங்களும் அவன் அருந்திய கல்லின் வாசனையும் மேலாக வீசிற்றாம். ஒரு கருத்த யானை போலவும் கங்கா நதி கரையில் தூங்கும் ஒரு யானை போலவும் குவிந்த கருப்பு உளுந்து குன்றானது எப்படி இருக்குமோ அப்படி கருமை நிறத்துடனும் ஸ்வர்ணபயமான தீபங்களாலும் ஆபரணங்களாலும் பிரகாசிக்க பெற்று இப்படி பெரிய மலை போலும் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் பத்தினிகளுடன் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த ராவணனை அந்த வானர சிரேஷ்டர் கண்டாராம். அவன் அருகில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் சந்திரன் போன்ற வெண்மையான முகத்தை உடைய பத்தினிகளையும் கண்டாராம். பலவிதமான வாத்தியங்களை வாசித்து கொண்டே உறங்கியவர்களையும் ராவணனின் தோளில் உறங்கிக் கொண்டிருக்கும் பத்தினிகளையும் அந்த வானர வீரர் கண்டாராம். ராவணனுக்கு நிகராக உயர்ந்த பசும்பொன்னால் செய்யப்பட்ட ஆபரணங்களையும் வைர வைடூரியங்களால் செய்யப்பட்ட
குண்டலங்களையும் அணிந்திருப்பும். அவர்கள் அணிந்திருக்கும் ஆபரணங்களாலும் அவர்களது வெண்மையான கலங்கமற்ற முகத்தாலும் அந்த கட்டிலும் அந்தப்புறமும் நட்சத்திர கூட்டத்தை உடைய ஒரு ஆகாயம் போல் தோன்றிற்றாம். அணிந்திருப்பவர்களாக அந்த பத்தினிகளை அந்த வானர சிரேஷ்டர் பார்த்தாராம். இப்படி நாட்டியமாடியவர்களும் வாத்தியம் வாசித்தவர்களும் அப்படியே அந்த அவயவங்களோடும் அபிநயங்களோடும் தூங்கிக் கொண்டு இருந்தார்களாம். ஒரு ஓடத்தை போய் சுற்றி கொண்ட ஒரு தாமரை கொடி போல் ஒரு ஸ்திரீ வீணையை சுற்றி கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தாளாம். அங்கு வாத்தியம் வாசிக்கும் ஸ்திரீகள் அனைவரும் அந்த வாத்தியங்களை குழந்தையை தாய் அணைப்பது போல் அணைத்து கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தார்களாம். இப்படி ஒவ்வொரு ஸ்திரீயும் அவரவர்கள் வாசித்து கொண்டிருந்த அந்த வாத்தியத்தையே தன் கணவன் என்று எண்ணி தூங்கும் ஒரு மனைவி போல் தூங்கிக் கொண்டிருந்தார்களாம். இப்படி தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த பெண்களின் வரிசையை பார்க்கும் பொழுது வசந்த காலத்தில் தோட்டத்தில் வனங்களில் தெரியும் பலவித வர்ணங்களை உடைய புஷ்பங்கள் போல் அவர்கள் அனைவரும் தோன்றினார்களாம். இப்படி இந்த பெண்களின் கூட்டத்தில் சீதாதேவியை தேடிக்கொண்டிருந்த அந்த வானரர் அங்கே ஒரு தனியிடத்தில் ரூபவதியாக படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் வேறொரு ஸ்திரீயை கண்டாராம். முத்துக்களாலும் பலவித ஆபரணங்களாலும் செம்மையாக செய்யப்பட்ட வஸ்திரங்களாலும் இயற்கையான அழகுடனே விளங்குகின்ற ஒரு பொன் போன்ற ஒளியுடையவளும் அழகான வடிவை உடையவளும் அலங்காரத்துடனும் இருக்கின்ற உறங்கிக் கொண்டிருக்கும் ராவணனின் பட்ட மகிழ்ச்சியான மண்டோதரியை அந்த வானர வீரர் கண்டாராம். அவளை கண்ட பிறகு அவளுடைய ரூபமும் லாவண்யமும் யௌவனமும் நிறைந்திருக்கும் அவளை கண்டு இவள்தான் சீதாதேவியாக இருக்க வேண்டும் என்று ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தாராம். உறுதி செய்யவில்லையாம். இவளே சீதாதேவியாக இருந்தால் நன்றாயிருக்குமே, இவளை கண்டுபிடித்தவனாக நான் ஆகிவிடுவேனே என்று பெரும் மகிழ்ச்சி அடைந்தாராம். அப்பொழுது அந்த வானர வீரர் தன் காரியம் சாபல்யமாகிவிட்டதோ என்ற எண்ணத்தில் ஒரு குரங்கானது சந்தோஷத்தில் எப்படி குதிக்குமோ அப்படி குதித்தாராம். 10வது சர்க்கம் முற்றிற்று.